இன்று அதிகாலை ஜொகூர் செல்லும் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து லாரியின் பின்புறம் மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்து ஓட்டுநரும் லாரி ஓட்டுநரும் பயணி ஒருவரும் படுகாயமடைந்தனர். அதிகாலை 6:30 மணிக்கு விபத்து ஏற்பட்டதாகவும் பேருந்து ஓட்டுநரான 28 வயது இளைஞர், பேருந்தில் பயணித்த 70 வயது முதியவர், 34 வயது லாரி ஓட்டுநர் என மூவரும் படுகாயத்துடன் மீட்கப்பட்டதாக ஜொகூர் மாநில மீட்புத்துறை அதிகாரி அவாங் இஸ்மாயில் ஹனாபி தெரிவித்தார். விபத்து ஏற்பட்டதற்கான காரணத்தை காவல்துறையினர் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை ஷா அலாமில் உள்ள டமான்சாரா கிடங்கின் பின்புறத்திலிருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டதாக ஷா அலாம் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். காலை 11:14 மணிக்கு பொதுமக்களிடமிருந்து தகவல் கிடைத்த நிலையில் மீட்கப்பட்ட சடலம் ஒரு ஆணின் சடலம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சடலத்தில் அடையாள ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் காவல்துறை மேலதிக விசாரணையை நடத்தி வருவதாக அவர் கூறினார். சடலத்தில் குற்றவியல் கூறுகள் எதுவும் இல்லை என்றாலும் பிரேத பரிசோதனைக்காக ஷா அலாம் மருத்துவமனைக்கு சடலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை செம்பூர்ணா தாவாவ் சாலையில் கிலோமீட்டர் 51 வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 33 வயது ஓட்டுநர் பலியானார். காலை 7:30 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் நிசான் வாகனத்தின் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இது தொடர்பாக தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் உடனடியாக மீட்பு வாகனத்துடன் 7 பணியாளர்கள் அங்கு விரைந்ததாகவும் தீயணைப்புத்துறை அதிகாரி கூறினார். பேரா சபாநாயகர் அவாங் பிமி அவாங் அலி பாஷா முன்னிலையில் 2 அம்னோ தலைவர்கள் செனட்டர்களாக இன்று பதவியேற்றனர். அம்னோ மகளிர் செயலாளர் ரோஸ்னி ஜோகா மற்றும் ஈப்போ பாராட் அம்னோ பிரிவின் தலைவர் சம்சுதீன் அப்துல் கஃபார் ஆகியோர் செனட்டர்களாக பதவியேற்றனர். புவியியல் சார்ந்த ஆய்வியல் நிபுணத்துவம் கொண்ட பல்கலைக்கழகமான ஹாங்காங் அறிவியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் மலேசியாவின் முதன்மையான கனிம சுரங்கமான KL லாரூட் கனிம சுரங்கத்திற்கு வருகை அளித்தனர். அப்பல்கலைக்கழகத்தின் 42 மாணவர்கள் பத்தாங் பெர்ஜுந்தாயில் உள்ள கனிம சுரங்கத்திற்கு வருகை அளித்த நிலையில் KL லாரூட் நிறுவனர் ஓம் ஸ்பா தியாகராஜன், KL லாரூட் தலைமை நிர்வாகி முனைவர் நாதன், ஸ்லாங்கூர் மாநில புவியியல் கனிம வள துறையின் தலைமை இயக்குனர் ரூஸ்லி முகமது, அதன் உதவி இயக்குனர் பிருந்தாவதி இஸ்மாயில் ஆகியோர் வரவேற்றனர். மாணவர்களுடன் இணைந்து அப்பல்கலைக்கழக விரிவுரையாளர் பேராசிரியர் ஆர்தர் லாம், மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் முனைவர் லியூ ஜூ நேங் ஆகியோர் KL லாரூட் கனிம சுரங்கத்தை சுற்றி பார்த்தனர். நிகழ்வில் பேசிய ஓம் ஸ்பா தியாகராஜன், KL லாரூட் நிறுவனத்திற்கு வெளிநாட்டிலிருந்து புவியியல் துறை மாணவர்கள் சுற்றுலா மேற்கொண்டிருப்பது மன மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருப்பதாகவும் மாணவர்களின் பயணம் நிறைவுடன் அமைய வேண்டும் என்றும் தெரிவித்தார். புவியியல் மாணவர்கள் சுரங்கங்களுக்கு சுற்றுலா மேற்கொள்வதால் அவர்களுக்கான அனுபவமும் மேன்மையடையும் என்று அவர் கூறினார். மாணவர்கள் KL லாரூட் கனிம சுரங்கத்தை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக KL லாரூட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி முனைவர் நாதன் கனிம சுரங்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் அதன் வரைவுகள் குறித்தும் மாணவர்களுக்கு விளக்கமளித்தார். ஸ்லாங்கூரின் முக்கிய கனிம சுரங்கங்களில் ஒன்றாக KL லாரூட் நிறுவனத்தின் கனிம சுரங்கம் விளங்குவதற்கு அவர்களின் நிர்வாகத்திறன் முக்கிய காரணம் என ஸ்லாங்கூர் மாநில புவியியல் கனிம வள துறையின் தலைமை இயக்குனர் ரூஸ்லி முகமது கூறினார். பல்கலைக்கழகங்களில் பயில்வதை விடவும் நேரடியாக சுரங்கத்தில் ஆய்வுகளை மேற்கொள்வது படர்ந்த அனுபவத்தையும் மாணவர்களுக்கு வழங்கும் என்பதை அவர் வலியுறுத்தினார். நிகழ்வில் பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் KL லாரூட் சார்பிலும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.